இன்ஃபேக்ட் நான் இனிமே குட் கேர்ளாவே இருக்கேன். ஒரு செகண்ட், கொஞ்சம் பிரேக் விட, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு. அவ்வளோ ஈஸியாலாம் நீ திருந்துற ஆள் இல்லைன்னு தெரியும். சரி இது சொல்ல, என்ன கேட்சிங்க? கேட்ச் கீச் எல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு சின்ன கண்டிஷன். அதானே, ஓகே. அப்ப இதுக்கு தான் சுத்தி வளைச்சியா? சொல்லு, என்ன கண்டிஷன்? நீங்க உங்க வேலையை மட்டும் தான் பாப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொல்லணும். யார்கிட்டயும் பேசக்கூடாது, யாரோட பார்ட்டிக்கும் போக கூடாது, யாரோட கல்யாணத்துக்கும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாது, டீ தூள் காஃபி தூள்னு கேட்க போக கூடாது, ஹாய் ஹவ் ஆர் யூல சொல்லக்கூடாது. அட என்ன நீ இப்படிலாம் சொல்ற? நாம காலனில இருந்துட்டு யார்கிட்டயும் பேசாம இருந்தா அது நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நல்லா இருக்கணும், ஃபேமிலி கிட்ட கிடையாதுல. நீங்க தானே சொல்வீங்க ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன், உங்க ஃபேமிலிக்கு அதிக பிரியாரிட்டி கொடுங்கன்னு. You're absolutely right. You're absolutely right. ஒரு மனுஷனுக்கு ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஆனா அதுக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னா எப்படி? ஸ்கூல்ல படிச்சிருப்பல்ல, ஹியூமன்னா என்ன? ஹியூமன் பீயிங் சோஷியல் அனிமல். ஓகே, நாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசுறது மட்டும் இல்ல, அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் உருவாக்கிப்போம். ஏன்னா லைஃப்ல நமக்கு யாரு எப்ப உதவி பண்ணுவாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. சோ நாம 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 எல்லாருமே ஒரு கம்யூனிட்டிக்குள்ள தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நல்ல விஷயம் தான். அதுக்காக நான் ஒரு பார்ட்டியை கூட வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஹவுஸ் தட் ஐடியா? பார்ட்டி? எக்ஸாக்ட்லி. பார்ட்டியா? என்ன பார்ட்டி பத்தி பேசுறீங்க? இவன் தான் சஜஸ்ட் பண்ணாரு. அது நாம ஹவுஸ் வார்மிங்க்கு ஒரு பார்ட்டி வைக்கலான்னு. We should throw a party. And I think it's a brilliant idea. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட அறிமுகம் ஏற்படும், ரிலேஷன்ஷிப் ஏற்படும். What's it? Fabulous idea மோகன். இவனோட சோஷியல் சர்க்கிள் ஏற்கனவே அதிகம் தான். டெல்லியில எல்லாருக்கும் அவரை தெரியும். இன்ஃபேக்ட் இந்த பார்ட்டி மூலமா உங்களையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இட்ஸ் a great opportunity. இதை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. டெல்லிக்காரங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே பிசினஸ் மேன் மோகனோட ஃபேமிலி டெல்லிக்கு வந்துட்டாங்கன்னு. 2 நாள்ல எல்லா மக்களுமே உங்களை பத்தி தான் பேச போறாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் நிறைய பிக்சர்ஸ், செலிபிரிட்டி ஈவென்ட்ஸ், அப்புறம் சேரிட்டி. வாட் நாட் மோகன்? என்ன கேட்டா இந்த மாதிரி பண்றதெல்லாம் நம்ம பிசினஸ்க்கு லாபகரமா தான் இருக்கும். ஒண்ணு பண்ணலாமா? பார்ட்டியை நாளைக்கே வைப்போம். என்ன பேசுற நீ? நாளைக்கே த்ரோ பண்ணலாம்னா அது என்ன கல்ல அப்படியே தூக்கி த்ரோ பண்ண? நாளைக்கே பார்ட்டிக்கு எப்படி பிளான் பண்ண முடியும்? மோகன் அது எல்லாத்தையும் என்கிட்டயே விட்டுருங்க. இந்த ஈவென்ட்லாம் பண்றது என்னோட பேஷனும் கூட. டெக்கரேஷன்ல இருந்து ஈவென்ட் வரைக்கும் ஐ செட் எவ்ரிதிங். ஒன் செகண்ட், கேட்டரிங்க்கு இப்பவே கால் பண்ணிடுறேன். ஒரு செகண்ட். ஆ, இது உன்னோட 2வது பேஷன்னா? அப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் பேஷன் இது? சி போங்க. உங்களை பத்தி யாராவது பாராட்டணும்னா ஆர்வமா இருப்பீங்களே. அது சரி, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாதமா தாயே. இந்த கண்ணியின் முதல் ஃபேஷன் தாங்கள் தான் அரசே. தாங்கள் இல்லையே இந்த வாழ்க்கையே இல்லை. நான் கால் பண்ணிட்டு வரேன். ஐயோ மீரா, வாவ், உன்னோட செகண்ட் பேஷனை ஒழுங்கா பண்ணேன்னு. டோன்ட் வரி, ஐ வில் டு இட். பார்ட்டில மட்டும் ஏதாவது குறை இருந்தது உன்னை தூக்கி அப்படியே செவுத்துல மாட்டி விட்டுருவோம். ஓகே? அப்பா என்னப்பா என்ன? என்ன? நம்ம பார்ட்டி எல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். ஏன்? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க நான் சொல்றத கவனமா கேளு. அப்போ நான் சொல்ற விஷயம் அது ஒரு காதுல என்டர் பண்ணிட்டு இன்னொரு காதுல எக்ஸிட் பண்ணிட்டீங்களா? உன்னால பாரு, வெயில நின்னு வேத்து கொட்டுது, தொடக்க கர்ச்சீஃப் கூட இல்ல. எனிவேஸ், பார்ட்டியால உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லு, என்ன பிரச்சனை? நாம பார்ட்டி வச்சோம்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அறிமுகமாவாங்க, ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். நீ எனக்கு ஒரு வேலிட் ரீசன் சொல்லு, எதுக்காக பார்ட்டி வேண்டாம்? டெல் மீ குஷி. அது ரீசன் இல்லல்ல? எங்க பாரு குஷி, நிஜமா உன்னோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு தெரியவும் வேண்டாம். ஓகே? சோ நாளைக்கு நாம பார்ட்டி வைக்கிறோம். அண்ட் தட்ஸ் ஃபைனல்.
நோ கெட் அப்பா. யுவர் ட்ரெஸ் ரெடி. ஓகே? அப்பா. ஒன்னும் ஆகாது பேபி, இப்பவே சரியாயிடும். என்ன இப்ப சரியாயிடும். அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். இதோ அவ்வளவுதான், உன்னோடது முடிஞ்சது. அவ்வளவுதான் அவ்வளவுதான், முடிஞ்சது 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 முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், இப்ப என் மனசோட காயம் சரியா போயிடும். யுவன், உங்க கைய கொடுங்க. எதுக்கு? கட்டு போடணும்ல, மருந்து போட்டு கட்டு உனக்கு போடுறேன். என்னோட பாசம் அவன் மேலதான் அதிகமா இருக்குல்ல? அப்புறம் போய் அவனுக்கு கட்டு போடு, என்ன நான் பாத்துக்கிறேன். ஓகே, வெளியில ஓடி வரும்போது நீ மானசா தான் பார்த்து என்ன கவனிக்கல, அது எல்லாத்தையும் ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க என்ன பாத்துட்டல, ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்கணும்னு ஓடி போன, ரத்தத்தோட இங்க நின்னுட்டு இருக்கேன், என்ன கவனிக்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டா அவங்கிட்ட போயிட்டேன். ஃபர்ஸ்ட் அவளை பாக்குறேன். சரி யுவன், நான் இப்பவே இல்ல எங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், நீ தள்ளி போ. இல்ல லிசன் லிசன் யுவன் லிசன். இங்க பாரு, மருந்து போட்டு எனக்கு தெரியும், நானே போட்டுக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. என்ன பேசுறீங்க யுவன்? ஒருவேளை எனக்கு மானஸ்க்கு 2 பேருக்கும் காயம் பட்டா நீங்க முதல்ல மானஸ்க்கு தானே மருந்து போட்டு விடுவீங்க. அவனை பாத்துப்பீங்களா மாட்டீங்களா யுவன்? பேரண்ட்ஸ்க்கு ஒருத்தர் ஒருத்தரை விட அவங்க குழந்தை தான் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட்டா இல்லையா? ஆனா ராதிகா, எனக்கு எல்லார விடவும் நீதான் இம்பார்ட்டன்ட். நீ மட்டும்தான். உனக்கு முன்னாடி இந்த உலகத்துல எனக்கு யாருமே முக்கியம் இல்ல. என்னோட வாழ்க்கை உன்கிட்ட இருந்ததா ஆரம்பிக்கல, அது உன்கிட்டயே முடிஞ்சிடும். என்னாச்சு யுவன், சொல்லுங்க. நீங்க அவனை தானே முதல்ல பாப்பீங்க. ஆமா, அவனை தான் பார்ப்பேன். அப்புறம் என்ன? அப்புறம் ஒண்ணு இல்ல, சும்மா விளையாடுன. எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கட்டுப்படு. வலிக்குது வலிக்குது, கட்டுப்படு 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 கட்டு கட்டு கட்டு. உங்க விளையாட்டு சுத்தமா நல்லா இல்ல. நீங்க என்ன உங்களுக்கும் மானஸ்க்கும் நடுவுல ஒருத்தரை எப்படி சூஸ் பண்ண சொல்லுவீங்க? எனக்கு நீங்க 2 பேருமே எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல. போதும் குஷி, இந்த பார்ட்டி கண்டிப்பா நடக்கும். அண்ட் பர்சனலி நானே போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு முதல்ல யூக் ஃபேமிலியை கூப்பிட போறேன். ஓகே? நீங்க அங்க போக கூடாது. என்ன சொல்ற நீ? ஏன்? ஏன்னா எல்லா வேலையும் நீங்களே பண்ணணுமா? சர்வெண்ட் இருக்காங்களா, அவங்க இன்விடேஷன் கொடுப்பாங்க. குஷி, என்னாச்சு உனக்கு? நாம இங்க ஷிஃப்ட் ஆனதுல இருந்து பாக்குறேன், நீ டிராமா மேல டிராமா பண்ணிட்டே இருக்க. ஒருத்தரை பர்சனலா இன்வைட் பண்றதுனால நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? நம்ம இந்த வீட்டை யார்கிட்ட வாங்கியிருக்கோம்? யுவன் கிட்ட இருந்து தானே. அவங்க ஃபேமிலி இன்வைட் பண்ண சர்வெண்ட் அனுப்புறது நல்ல விஷயமா இருக்குமா? இல்லல்ல, நானே பர்சனலா போய் தான் அவங்கள இன்வைட் பண்ணணும். அண்ட் அதுவும் இப்போ இந்த நிமிஷம். அப்பா, அப்பா இவன் அங்கிளை பார்க்க போறாரு. ஆனா ராதிகாவை தான் மீட் பண்ணுவாரு, அவரோட ராதாவை. இல்ல, அப்படி நடக்க கூடாது. என்ன பண்றது? ஐம் சாரி. உங்க காயமும் சீக்கிரம் சரியாயிடும். என்ன
தேங்க்யூ. ஐம் சாரி. ஏய், தேங்க்யூ. உங்க காயம் சீக்கிரம் சரியாயிடு பாருங்க. அப்புறம் மருந்து போடுறது நீயாச்சே, சீக்கிரம் ஆறணும்ல. நான் வந்துடுறேன். மானஸ், அம்மா உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சைக்கிளோட சைட் வீல்ஸ் இல்லாம சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு. எதுக்கு சைட் வீல்ஸ் எடுத்த நீ? யாரு கேட்ட சைட் வீல்ஸ் எடுத்த? நல்லாவா இருக்கு இதெல்லாம்? அம்மா உன்கிட்ட எப்ப எது சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காம நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ற. அம்மா டெய்லி உன்னை இப்படி திட்டுறது உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மாவை கவலைப்பட வைக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு, எதுக்காக சைட் வீல்ஸ் எடுத்த? அது நான் ஒன்றும் எடுக்கலமா. அப்படியா? பின்ன வேற யாரு எடுத்தாங்க? அங்கிள் தான். என்ன? எந்த அங்கிள்? அந்த முன்னாடி வீட்டு அங்கிள் தான் எடுத்தாரு. முன்னாடி வீட்டு அங்கிளா? யாரு, குஷ்புவோட அப்பாவா? இவ்வளவு தைரியம் அவருக்கு! என் பையனோட சைக்கிளோட சைட் வீல்ஸ் எடுத்திருக்காரு. அவர் பையனா என் பையனா? இன்னைக்கு நான் சும்மா விட போறதில்ல. அவர் பையனா என் பையனா? அம்மா, அநேகமா இந்த தடவை அம்மா திரும்பவும் அங்கிளோட மண்டையை உடைச்சிருவாங்க போல இருக்கு. இந்த தடவை அங்கிளுக்கு மெமரி லாஸ் ஆயிடும். இனி கடவுள் தான் அந்த அங்கிளை காப்பாற்றணும். நீங்க நீங்க? What a pleasant surprise. Please come in please. எங்க அவரு? யாரு? குஷ்புவோட அப்பா எங்க சொல்லுங்க. ஐயோ, குஷ்புவோட அப்பா என்னாச்சு? கீழே வாங்க முதல்ல. ராதிகா, நான் உங்ககிட்ட ராதிகா, உடனே நில்லுங்க. பேசணும். என்னாச்சு முதல்ல கீழே சொல்லுங்க. இறங்கி வாங்க. வாங்க. என்னாச்சு ராதிகா? குஷ்புவோட அப்பா எங்க? ஐயோ, இருங்க. கீழே வாங்க. கீழே வர சொல்லுங்க. பட் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? என்னாச்சுன்னு சொல்றேன். இன்னைக்கு அவரால என் பையன் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து அவனுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கு தெரியுமா? எவ்வளவு அழுதான் தெரியுமா? ஒரு நிமிஷம், என்ன ஆச்சு? தெளிவா சொல்லுங்க. நான் தெளிவாவே சொல்றேன். என்னோட பையன் மானஸ் எவ்வளவு அழகா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தான். ஆனா இவர் நடுவுல வந்து மூக்க நுழைச்சு என் பையனோட சைக்கிளோட சைட் வீல்ஸை எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என் பையன் கீழே விழுந்து இப்ப அழுதுகிட்டு இருக்கான். ப்ளீஸ் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. தேங்க்யூ. So good to see you. எஸ், ஆக்சுவலி நான் சாரி சொல்ல தான் வந்தேன். எதுக்காக? என்னால தான் உங்க பையனுக்கு காயம் பட்டுருச்சுல்ல, அதுக்காக ஐ எம் சாரி. பட் ஹவ் இஸ் ஹி? He is absolutely fine. நீங்க இந்த மாதிரிலாம் ஃபார்முலா இருக்காதீங்க. அவங்க சின்ன பசங்க, அவங்க வெளியே போவாங்க, ஆடுவாங்க, குதிப்பாங்க, அடிப்படை, இதெல்லாம் சகஜம் அண்ட் முக்கியமும் கூட. தேங்க்யூ ஸோ மச். நிஜமா நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்க. இல்லைன்னா நான் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு பயந்துகிட்டே தான் உள்ள வந்தேன். இல்ல, இந்த காலத்து பேரண்ட்ஸ் எல்லாம் சண்டைக்குன்னா முன்ன நிப்பாங்க இல்லையா? அம்மா, உங்களோட வைஃப் எங்க? ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. அவங்கள சந்திக்கிறதுன்னு டியூல இருக்கு. ஒரு நிமிஷம். அது ராதிகா. சார், மேடம் வீட்ல இல்ல. ரியலி? அப்பா இவர்கிட்டயே பேச வேண்டியது தானே? எதுக்காக அவங்கள கூப்பிட சொல்றாங்க? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டா இருக்கிறது பிடிக்கும் போல இருக்கு. ஐ அம் ரியலி சாரி. இன்னைக்கு எப்படின்னு தெரியல, ஆனா இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணவே கூடாதுன்னு யாரும் நடுவுல இருந்து ப்ரே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மீட் பண்ணியே ஆகணும்ல. யா, கண்டிப்பா. அண்ட் அது யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. சீரியஸ்லி, நிஜமா. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களோட அட்வைஸ்க்கு அப்புறமா ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியை நாங்க வைக்கிறோம். we are doing it, right?
ரைட் நான் சொன்னது எதுவும் சீரியஸா எடுத்துக்கல. இல்ல 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 ஐ டிட் தட்ஸ் வை தி பார்ட்டி சோ குட். இது உங்களுக்கு. என்னதுமா இது? இத போட்டுட்டு வரணும். அப்படியா? ஓ வாவ், நல்ல விஷயமா இருக்கே. ஓ மாஸ்க். இட்ஸ் a masquerade party. மாஸ்கரேட் பார்ட்டி. ஆக்சுவலி இது குஷியும் மீராவும் போட்ட ஐடியா தான். எப்படி masquerade party அரேஞ்ச் பண்ணுன்றது. So sweet, so cool, very sweet. எனக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். Please. பை. Thank you. Thank you. ஸ்டடி பெல். Masquerade party. Actually இது ஒரு நல்ல விஷயம் இல்ல, நம்ம ஐடென்டிட்டியை மறைச்சு டான்ஸ் ஆடி பாடுறது. That's another way to look at it. Yeah, definitely நல்ல யோசனை தான். அண்ட் டெல்லி நகரம் உங்களை வருகன்னு வரவேற்க போகுது. டெல்லிக்காரராக மாற போறீங்க, அதுவும் இந்த பார்ட்டி மூலியமா. Page 3 socialite. Why not? Great. ஏதாவது வேணுமா? Yes. வெடி கொடுங்க. தேங்க்யூங்க. ஸோ பார்ட்டியை நாளைக்கு வச்சிருக்கோம். ஸோ உங்களையும் உங்க மொத்த குடும்பத்தையும் நம்ம வீட்டில் நாளைக்கு பார்ப்போம். கவலைப்படாதீங்க, மிஸ் பண்ணாம வந்துருவோம். கண்டிப்பா. Don't worry. Thank Okay. you. Please. வெயிட் எனக்கு தெரிஞ்சு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்திருக்கும். அவரு வேணும்னே அப்படி பண்ணவே மாட்டாரு. இல்ல நீங்க தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அவர் 1 நம்பர் கெட்டவர்னு தான் நான் சொல்லுவேன். வேணும்னே பண்ணிருக்காரு. என் பையனோட சைக்கிளோட சைட் வீல்ஸ் அவர் வேணும்னே தான் எடுத்திருக்காரு. என் பையனை என்கிட்ட சொன்னா. இங்க பாருங்க மீரா, நான் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு மானஸ்க்கு அடி கம்மியா பட்டிருக்கு. ஒருவேளை அவனுக்கு அதிகமா பட்டிருந்தா அவருக்கு நீயே நல்லா புரிய வச்சிரு. என் பையன் கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவர் ஹெல்ப்பே தேவையில்லை. என் பையன் விஷயத்துல நான் ரொம்ப பொசசிவ். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் விட மாட்டேன். சரி நான் சொல்லி புரிய வைக்கிறானே, நீங்க கோவத்தை. ஓ மை காட், அப்படின்னா ராதா நம்மளுடைய நெய்பரா? ஆமா. அதனாலதான் அப்பாவை இந்த வீடை வாங்க விடாம தடுத்தேன். ஏன்னா அப்பாவும் ராதாவும் ஒருத்தர் மீட் பண்ணிப்பாங்களோ நான் பயந்துட்டு இருந்தேன். உங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சது ராதா டெல்லியில இருக்கான்னு? அது குஷி, ராதாவை நாங்க உங்க ஸ்கூல்ல மீட் பண்ணோம். என்னங்க உங்க பேக்? நீ என்னுடைய தங்கச்சி ராதா. நான் ராதிகா. ராதா இல்ல, ராதா தான் எப்பவோ செத்துட்டால. ராதாவோட பையன் மானஸ் எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ஷாலினியோட கிளாஸ்மேட். அப்படின்னா ராதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு பையன் கூட இருக்கானா? ஆமா. பாத்தீங்களா அத்தை, அவளுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கு நம்ம கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு. அவகிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு பையன் இருக்கா, ஹஸ்பண்ட் இருக்காரு, புதுசா ஒரு ஃபேமிலியும் இருக்கு. ஆனா அப்பா அவருக்காக அவ வெயிட் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இல்ல. பட் மோகன் அண்ணா கிட்ட இருந்து இதெல்லாம் நம்மளால எப்படி மறைக்க முடியும்?
இத பாருங்க, நடக்கிற எல்லா விஷயத்தையும் மோகன் அண்ணா கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும். இல்ல வேண்டாம் மாமா, நீங்க அப்படி பண்ணக்கூடாது. ப்ளீஸ் சொல்லாதீங்க. இத்தனை வருஷங்களா இவர் அவங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்காரு. இப்போ அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா மொத்தமா உடஞ்சு போயிடுவாரு. ரொம்ப பெயின் ஏற்படும். இல்ல அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது.